பிக் பாஸ் பிரபலம் முகேன் ராவோட நடிப்புல புதுமுக இயக்குனர் TR பாலாவோட இயக்கத்துல ஜின் அப்படிங்கிற படம் வெளிவர இருக்கு. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்தது. அதுல பேசின அந்த இயக்குனர் ஆரம்பத்துல அவர்கிட்ட தான் இந்த கதையை நான் சொன்னேன். ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டு என்ன ரொம்ப வருஷம் அலக்கழிச்சாரு. திடீர்னு அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடுத்தடுத்த படங்கள் வெற்றியை தொடர்ந்து என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. அவரால இத்தனை வருஷம் கழிச்சு நான் படம் பண்றேன் அப்படின்னு ஒரு நடிகரை பத்தி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மேடையில. பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை. அண்டு நான் பார்த்த 5 பெஸ்ட் டைரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டைரக்டர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகுந்தார். அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா. இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம உடனே போகிறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்குறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்குறதுக்காக போகிறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த ஹோட்டலுக்கு, மேலே அவரை பார்க்க போகிறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார். பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லலை. என்னை பார்த்து என்னை கேட்குறேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். யார் அந்த நடிகர்னு சோஷியல் மீடியா முழுக்க ரசிகர்கள் மாறி மாறி இவங்களா அவங்களான்னு சொல்லி யூகிச்சு கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஒருவேளை சிவகார்த்திகேயனா இருக்கும், அமரன் படம் வெற்றிக்கு அப்புறம் அவர் இப்படி பிஹேவ் பண்ணிருக்கலான்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு பக்கம் இது சூர்யாவா இருக்கும், தனுஷா இருக்கும்னு சொல்லி மாறி மாறி பேச, இப்போ அதுக்கு ஒருத்தர் முற்றுப்புள்ளி வச்சு இது சூர்யாவும் இல்ல, தனுஷும் இல்ல, சிவகார்த்திகேயனும் இல்ல, இது இந்த நடிகர்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஜின் படத்தோட இயக்குனர் TR பாலா சொன்ன அந்த ஹீரோ வேற யாரும் இல்ல, SJ சூர்யா தான் அப்படின்னு இப்பதான் தகவல் வெளிவந்திருக்கு. SJ சூர்யா கிட்ட தான் அவர் முதல்ல கதை சொல்லி அதை ஓகே பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு அவர் அலக்கழிச்சதாகவும், மாநாடு படம் அவருக்கு வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய பிஹேவியர்ஸ் அண்ட் கேரக்டர் எல்லாம் மாறி இயக்குனருக்கு வாய்ப்பு தராம அலக்கழிச்சதாகவும் அந்த இயக்குனர் தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி புதுமுக இயக்குனர்கள் எல்லாருக்கும் சான்ஸ் தர்ற மாதிரி நடிச்சுட்டு வேற ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேச்சு நடைபாவனை எல்லாமே மாறுது. அதுல SJ சூர்யாவும் முக்கியமானவர்னு TR பாலா அன்னைக்கு மேடையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினது எல்லார் மத்தியிலையும் சர்ச்சையாகுச்சு. அதை யாருன்னு அவர் மேடையில அன்னைக்கே சொல்லாம மறைமுகமா சொல்லிட்டு போனதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனையா அது வெடிச்சிருக்கு. அவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நான் பண்ணலை, நான் வேற ஆர்டிஸ்ட்க்கு நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான் வேற டைரக்டருக்கு கொடுக்குறேன், வேற ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு நீ அவமானப்படுத்திட்டாரு. ஆக்சுவலி இப்போ கடைசி அதை வேற எந்த ஹீரோவும் கிடையாது, SJ சூர்யா தான் அவர் அப்படி அலக்கழிச்சதாகவும் அதனாலேயே அவரால் படம் பண்ண முடியாம இத்தனை வருஷம் தாமதமானதாகவும் சொல்லப்படுது. படம் இயக்கணும், படத்தை டைரக்ட் பண்ணணுங்கிற ஆசையில நிறைய புதுமுக இயக்குனர்கள் சினிமா துறைக்கு வந்து சாதிக்க நினைக்கும் போது இந்த மாதிரி நிறைய நடிகர்களால அவங்களுடைய வாய்ப்பும் காலமும் தட்டி பறிபோகுது அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.